பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகள், மிக முக்கியமான ஆளுமைகள் அப்படின்னு ஒரு அழகிய பயணத்தோடு நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். பேசும் தலைமையினுடைய பயணம் என்பது ஒரு நதியினுடைய ஓட்டத்தை போன்றது, ஒரு மேகத்தினுடைய தவழ்தலை போன்றது, ஒரு மரத்திலிருந்து கீழே விழக்கூடிய சருகு அது காற்றில் அலைகழிக்கப்படுகிறது, அந்த அலைதலை போன்றது. அப்படிதான் துறை தேடி மிக முக்கியமான துறைகளினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளை எல்லாம் பேசும் தலைமை சந்திச்சிட்டு இருக்கு. அந்த விதத்தில் தமிழின் மிக முக்கியமான மூத்த முன்னணி படைப்பாளிகளில் ஒருத்தரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். யார் அவர்? அவரை பற்றிய ஒரு அழகிய தொகுப்பிற்கு பிறகு பேசும் தலைமையில் பயணிக்கலாம். நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான நாஞ்சில் நாடன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். நாஞ்சில் நாடனின் படைப்புகளில் நகைச்சுவையும் சமூக விமர்சனமும் அளப்பரிய கருணையும் இழையோடுவதை வாசிக்கக்கூடிய வாசகர்களால் தரிசிக்க முடியும். இவரது மிக முக்கியமான அடையாளம் நாஞ்சில் நாட்டு வட்டார வழக்கிலான எழுத்து நடை. வட்டார வழக்கில் உள்ள சொற்களில் பொதிந்து கிடக்கும் பண்பாட்டு கூறுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் பயணிக்கும் இவரது எழுத்துக்களை வட்டார எழுத்து என்ற வட்டத்திற்குள் அடைத்து வைக்கும் விமர்சனமும் வைக்கப்படுவதுண்டு. கம்பராமாயணத்தில் இவருக்குள்ள ஆழமான ஈடுபாட்டை கம்பராமாயணம் குறித்த கட்டுரை தொகுதியான அம்பரா தூணியில் காண முடியும். மரபு இலக்கியத்தில் இவருக்குள்ள தேர்ச்சி, அதனை நவீன இலக்கியத்தோடு புகுத்தக்கூடிய பாணி என சொற்களின் காதலனாக அறியப்படுகின்றார் இந்த தமிழ் நாடன். தலைகீழ் விகுதங்கள் இவரது முதல் நாவல். இந்த நாவலை இயக்குனர் தங்கர் பச்சான் சொல்ல மறந்த கதை என்ற பெயரில் திரைப்படமாக்கி உள்ளார். இவரது வசனங்கள் இயக்குனர் பாலாவின் பரதேசி படத்திற்கு கூடுதல் வலு சேர்த்தன. தெய்வங்கள், ஓநாய்கள், ஆடுகள் என்ற சிறுகதை தொகுதி சிறுகதை உலகில் பலரால் பாராட்டப்பெற்ற படைப்பாகும். சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதை தொகுதிக்கு 2010 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. நவீன தமிழ் இலக்கிய உலகில் ராஜநடை போடும் இந்த நாஞ்சில் நாயகன் தமிழ் சமூகத்தை, தமிழர்களின் உளவியலை, விமர்சனங்களில் உள்ள அரசியலை, சினிமா ஏற்படுத்தியிருக்கும் எதிர்மறை தாக்கங்களை எழுத்தாளனுக்கே உரிய அறச்சீற்றத்தோடு பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். நாஞ்சில் நாயகன் திரு நாஞ்சில் நாடன் அவர்களை தான் நம்ம இன்றைக்கு நாடி இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். தமிழில் ரொம்ப முக்கியமான காத்திரமான படைப்பாளிகளில் ஒருவர். நிறைய எழுத்தாளர்களை பேசும் தலைமை சந்தித்திருக்கிறது. அதற்கான காரணம், ஒரு எழுத்தாளரோடு நீங்கள் உரையாடுகிற போது ஒரு சமூகத்தினுடைய ஆன்மாவோடு நீங்கள் உரையாடுகிறீர்கள். அதற்காகத்தான் ஒரு தமிழின் நீண்ட நெடிய மரபின் பல பண்பாட்டு விழுமியங்களை, கலாச்சார செழுமைகளை எல்லாம் ஒரு எழுத்தாளரை தவிர வேறு யாரிடம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த நேர்காணலில் நிறைய எழுத்தாளர்களை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். அந்த விதத்தில் வாருங்கள் நேயர்களே, திரு நாஞ்சில் நாடன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கங்க ஐயா. ஒரு எழுத்தாளரை பேசும் தலைமை ரொம்ப நெருங்கி பார்க்க ஆசைப்படுங்க ஐயா. அதன் மூலமாக ஒரு சமூகத்தினுடைய பலதரப்பட்ட மனிதர்களினுடைய ஆன்மாவை நெருங்கி பார்க்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் இந்த இன்டர்வியூ ரொம்ப ஒரு எழுத்தாளர் அப்படின்றதுக்காக ரொம்ப இறுக்கமாக நான் ஸ்டார்ட் பண்ண விரும்பலை. உங்களுடைய எழுத்துக்கள் முழுவதும் ஒரு தீராத பசி, அதை உணர முடியும் வாசகர்களுக்கு. ஆனால் என்னுடைய கேள்விங்கய்யா, நாஞ்சில் நாட்டு உணவு வகைகளில் நீங்கள் தொடர்ந்து உணவு பற்றி, சாப்பாடு பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு பிடித்த உணவு எது? எதை நீங்கள் ரொம்ப தொடர்ந்து விரும்பி சாப்பிடுவீங்கய்யா? இந்த பிடித்தமான உணவுங்கிறது பசியை பொறுத்த விஷயம். உங்கள் பசி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விருப்பம் வேறுபடும். எப்போ அதை ரசனை சார்ந்து நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, பசி உங்களுடைய முக்கியமான பிரச்சனையாக இல்லாத போது அதனுடைய ருசியை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க. சாலையோர உணவகங்களில் வாகனம் ஓட்டுகிறவர்கள் சாப்பிடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு லாரி டிரைவர் வச்சுக்குவோம், அவன் ரொட்டி சாப்பிடுகிற விதம் அல்லது டாலும் சாவலும் பருப்பும் சோறும் சாப்பிடுகிற விதத்திலிருந்து அவனுடைய பசியை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஆசையாக சாப்பிடுவான், அவனுக்கு எல்லாமே ருசியானது தான். அப்புறம் அடிப்படையான பசி தேவைகள் இல்லாதவனுக்கு தான் ருசிங்கிற கேள்வி வருது. இப்போ நான் முதல் ரகத்தில் தான் என்னுடைய உணவை ருசிக்க ஆரம்பித்தேன்.
பைத்தனமாக பசிக்கிற போது சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன வந்தாலும் அது ருசியாக தான் இருக்கும். அது ரொட்டியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, பழையதாக இருந்தாலும் சரி, கூழாக இருந்தாலும் சரி. அப்புறம் அதனிருந்து ஒரு தேர்ச்சி நம்ம பெற ஆரம்பிக்கிறோம். அந்த தேர்ச்சி பெற எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் ருசி அவர்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நான் பிறந்து வளர்ந்த சூழல், என்னுடைய பிரதேசம், என்னுடைய தேர்வு, அப்படி தான் நம்ம உணவை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போ நான் பிறந்து வளர்ந்த ஊரில் எங்கள் ஊரில் ஆகிற பயிர்கள் தென்னை, வாழை, நெல். ஸோ எங்கள் பலகாரங்கள் அனைத்தும் இந்த 3ஐ சார்ந்து தான் இருக்கும். நாங்கள் விலைக்கு வாங்குகிற ஒரே ஒரு விஷயம் உப்பு தான். உப்பு நாங்கள் உற்பத்தி செய்கிறதில்ல, அது கடற்கரையில் உப்பளங்கள்லேருந்து வரணும். ஸோ எங்கள் உணவுகளெல்லாம் அரிசி அல்லது அரிசி மாவு, தேங்காய், வாழைப்பழம், பனையிலேருந்து கிடைக்கிற கருப்பட்டி, இது சார்ந்து தான் எங்களுடைய கொண்டாட்ட காலத்து உணவுகள்லேயே இவை தான் இருந்தது. ஸோ அது சார்ந்த எல்லா உணவும் எனக்கு ரொம்ப விருப்பமான உணவு தான். நான் எந்த உணவையும் மிக அதிகமான நான் நேசிக்கிற உணவு அப்படின்னு எனக்கு இல்லை. ஆனால் பர்சனலாக சில சாய்ஸஸ் இருக்கும். இப்போ நாஞ்சில் நாட்டில் நான் பிறந்து வளர்ந்த காரணத்தினால எங்கள் ஊரில் உளுந்தங்கஞ்சின்னு ஒரு கஞ்சி வைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. ரசவடைன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது ஹோட்டல்களில், உடுப்பி ஹோட்டல்களில் வழங்கப்படுகிற ரசவடை அல்ல அது. அதை பற்றி சொல்லணும்னா நான் 1 மணி நேரம் பேசணும். என்னுடைய உணவு பற்றிய நூலில் அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன். இந்த ரசவடை எனக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. கொழுக்கட்டை எனக்கு பிடித்தமான உணவு. நம்ம உப்புமான்னு நாம் கோதுமை உப்புமா அல்லது ரவா உப்புமா இதை கிண்டி சாப்பிட்டுட்ருக்கோம். புழுங்கல் அரிசியை வறுத்து பொடித்து அதில் ஒரு அரிசி உப்புமா பண்ணுவாங்க. அது மிக அருமையான உணவு. நான் ஒரு மீன் ரசிகன். இப்போ மீனில் எங்கள் ஊரில் ஒரு 7-8 விதமாக மீனை சமைப்பாங்க. ஒரே விதமான குழம்பு, ஒரே விதமான வறுக்கிறது அல்ல. இந்த மீனை இப்படி சமைக்கணும்னு விதிகள் இருக்குது. ஸோ இது சார்ந்த உணவுகள். நான் உணவை பெரிய அளவில் எல்லா வகையான உணவையும் வெறுப்புடைய ஒரு நெகட்டிவ் மனோபாவத்தோடைய பார்க்குறவன் இல்லை. என் முன்னாடி வருகிற எல்லாமே, இப்போ பைபிளில் ஒரு வாசகம் வருவதாக சொல்லுவாங்க, பசித்தவனுக்கு இறைவன் உணவு உருவமாக வருகிறான் அப்படின்ட்டு. அது மாதிரி உணவு என்பதே ஒரு விதமான இறைத்தன்மை கொண்டது தான். அதில் எப்படி நீங்கள் உங்களுக்கு மிக பிடித்தமான உணவுன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் பிடித்தமான உணவு தான். சிலர் சொல்லுவாங்க, எழுத்து என்னுடைய தவம், எழுத்து என்னுடைய வேள்வி அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய முன்னுரையிலே குறிப்பிடுறீங்க எழுத்து என் தவம் அல்ல, எழுத்து என் வேள்வி அல்ல அப்படின்னு அந்த கட்டுரை பயணிச்சிட்டே இருக்குங்க ஐயா. அப்போ எழுத்து என்பது என்ன? எதற்காக நீங்கள் எழுதுறீங்க ஐயா? இப்போ நான் அதை வேறு விதமாக பார்க்குறேன். நான் எழுதலைன்னா நான் யார்? நான் ஒரு ஓய்வு பெற்ற தனியார் துறை அதிகாரி. என்னுடைய நேரம் எப்படி கொல்லப்படும்? ஏதோ டிவியில் ஒரு சேனலை பார்த்துட்டு, ஒரு நாடகத்தை பார்த்துட்டு, சாதாரணமான சராசரி தமிழ் சினிமாக்களை பார்த்துட்டு என்னுடைய நேரம் செலவாகும். எழுதுகிறேன், ஆகவே நான் இருக்கிறேன். இப்போ எனக்கு 4 நாள், ஒரு வாரம் என்னால் நான் எழுத முடியாத சூழல் இருக்குமானா, நான் ஏதோ ஒரு தப்பான காரியம் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் செயல்படலை, ஏதோ சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இழத்தல் உணர்வு எனக்கு 3ஆவது நாள் 4ஆவது நாள் வர ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய புக் ஷெல்ஃபை அடுக்க ஆரம்பிப்பேன். அங்கேருந்து இங்கே அடுக்குவேன், இங்கேருந்து அங்கே அடுப்புவேன். அப்புறம் நான் ஒரு டீயை குடிச்சிட்டு முகத்தை கழுவிட்டு உட்காந்தோன்னா எனக்கு எழுத்து வரும். எனக்கு எழுதாமல் இருக்க முடியல. இப்போ ஒரு வெகு அதிகமாக பேசப்பட்ட ஒரு கோட் இருக்குது, எனக்கு அவளுடைய அழகை வரைந்து காண்பிக்க இயலாது, ஆனால் வயலினில் இசைத்து விடுவேன் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. அது மாதிரி எழுத்து தான் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் 40 வருஷத்துக்கு மேலே எழுதிட்டுருக்கிறேன். 40 வருஷத்துக்கு மேலே எழுதிட்டுருக்கிறேன். எழுதுகிறதுனால தான் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இல்லைன்னா நான் ஓய்வு பெற்ற ஒரு தனியார் துறை அதிகாரி ஜி சுப்பிரமணியம்ங்கிறவர் வாழ்ந்து செத்து போயிருப்பார். இது என்னுடைய தடம், என்னுடைய தடயம். இப்போ என்னை வாசிக்கிறவன் என்னுடைய சொற்களின் மூலமாக, நான் கொண்டு வர முயற்சி செய்கிற உணர்ச்சிகளின் மூலமாக நான் அடைந்த அந்த அனுபவத்தை, அந்த காட்சியை புரிந்து கொள்ள முயல்கிறான். அவன் என்னையும் தாண்டி போய் புரிஞ்சுக்குவான். என்னுடைய எழுத்து என்பது அவனுக்கு ஒரு எல்லை இல்லை, வரையறை இல்லை. ஸோ ஆகவே தான் எனக்கு எழுத்தாளனாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. சுதந்திரமான எழுத்தாளனாக இருக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. வெற்றி அப்படின்ற ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சு பார்ப்பாங்க. அது பணமாக இருக்கலாம்,
புகழாக இருக்கலாம், ஆத்ம திருப்தியாக இருக்கலாங்க ஐயா. உங்களுடைய படைப்பினுடைய வெற்றி, ஒரு நாவல் எழுதுறீங்க, அதனுடைய வெற்றியாக நீங்கள் எதை பார்க்குறீங்க ஐயா? அது கலைகளை பொறுத்தவரையில் வெற்றி தோல்விங்கிற சொற்களுக்கே அர்த்தம் கிடையாது. முயற்சி தான், முயற்சி தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படைப்பின் மூலமாக நான் வெற்றி பெறுவதில்லை, நான் முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சி அது வாசிக்கப்படுமானால், சரியாக புரிந்து கொள்ளப்படுமானால் அது என்னுடைய வெற்றி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு அதில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு எழுதி முடிக்கப்பட்ட கட்டுரையில் நான் ஒவ்வொரு எடிஷனுக்கும் தகுந்த மாதிரி அதை ரீரைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன விஷயம். இப்போ கம்பனின் அம்பரா தோணின்னு என்னுடைய ஒரு கட்டுரை நூல் இருக்குது. கம்பன் எப்படி சொற்களை கையாளுகிறான்ங்கிறது தான் அதனுடைய சென்ட்ரல் தீம். இப்போ அந்த புத்தகத்தை நான் எழுதி முடித்து இப்போ 3 வருஷம் ஆகி போச்சு. இப்போ எனக்கு அந்த புத்தகத்தை திருப்பி எழுதக்கூடுமானால் நான் இன்னும் ஒரு 100 பக்கம் எழுதுவேன். நான் ஒரு எழுத்தாளன் திரும்ப திரும்ப தான் எழுதின படைப்பை திரும்ப பேசிகிட்டு இருக்க முடியாது. அதை பின்னாடி வரக்கூடியவன் செய்வான். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேங்க ஐயா. ஒரு எழுத்தாளன் தன்னுடைய சொற்களின் வழியாக சமூகத்தோடு ஒரு உரையாடலை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்படிதான் பேசும் தலைமையும் ஒரு எழுத்தாளரோடு, ஒரு ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளரோடு தன்னுடைய நேர்காணலை நிகழ்த்திட்டு இருக்கு. நான் முன்பே சொன்னது மாதிரி ஒரு எழுத்தாளனோடு நீங்கள் உரையாடுகிறீர்கள் என்றால் ஒரு சமூகத்தினுடைய ஆன்மாவோடு நீங்கள் உரையாடுகிறீர்கள். கிட்டத்தட்ட ஒரு கால கண்ணாடியின் முன் ஒரு தமிழ் சமூகம் நின்று தன்னுடைய பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை செழுமியங்களை திரும்பி பார்க்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்தில் இன்றைய பேசும் தலைமை ரொம்ப முக்கியமான இடத்தில் பங்கு வகிக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து